ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயாரி ஒர்க்ஸ். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம வந்துட்டு ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் தான் அதிகமாக இப்போ ப்ளவுசஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் இப்போ அதுதான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் வியர் பண்ண நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விழற ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எகெயின் நம்ம ஸ்டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வேறு வழியே இல்லை. நம்ம இந்த மாதிரி ஒன்ஸ் வியர் பண்ணிவிட்டு கலட்டும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸ் விழும். நீங்கள் ஆக்சுவலி வந்துட்டு இப்போ இப்படி வியர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி ஆப்போசிட்டில் தான் நம்ம மேக்ஸிமம், அதாவது இப்போ திருப்பி தான் கழட்டுவோம். ஸோ இப்படி கழட்டும் போது அந்த கிளாத் இப்படி சுருங்கும் போது தான் இது வந்துட்டு விழுது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கழட்டுறது வந்து இதே மாதிரியே கழட்டுங்க. இந்த ஃப்ளோலையே இப்படி ஆப்போசிட்டில் இப்படி திருப்பி கழட்டாதீங்க. ஸோ அப்படி கழட்டுறதை அவாய்ட் பண்ணிங்கன்னா அதிகமாக ஸ்டோன்ஸ் விழாது. நெக்ஸ்ட் வந்து இந்த விழுந்த ஸ்டோனை ஸ்டிக் பண்ணுறதுக்கு அந்த B7000 க்ளூ யூஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்காக நமக்கு பிடிச்சிக்கும். ஸோ ஃபர்தராக விழுந்தாலும் நம்ம இதை தான் பண்ணி ஆகணும். ஸோ இதை நான் வந்து இப்போ 2 டைம் தான் வியர் பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளே ஸ்டோன்ஸ் எப்படி விழுந்திருக்கு பாருங்கள்.